ஹாய் மைனர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் வந்து ஒரு மைனிங் வீடியோவே கிடையாது. என்னது, மைனிங் ஆப்பே கிடையாதா? रुको जरा सबर करो. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஆப் வந்து ஒரு சோசியல் ஆப்பு. அதாவது டெலகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம், இது எல்லாருக்குமான ஆப்பு கிடையாது. உங்களால் குறைஞ்சது ஒரு ரெஃபரல் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டு எத்தனை ரெஃபரல் வேணால் பண்ண முடியும்னா உங்களுக்கான ஆப் மட்டும்தான் இது ஒரு மைனிங் ஆப்பு கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய மைனிங் வீடியோ, அந்த மைனிங்கை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு மைனிங்கோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜ்லேயும் ட்விட்டர் பேஜ்லேயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லா மைனிங் ஆப்போட அஃபிஷியலான ட்விட்டரோ டெலகிராம்லையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மைனிங் ஆப்ஸோட அப்டேட்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய மைனிங் ஆப்ஸ் மற்றும் ஏர்ட்ராப்கள் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா மறக்காமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா கோனெக்ட். இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே கண்டினியூ கொடுத்து முடிச்சக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அடுத்தது ரெஃபர் கோடு கேட்பாங்க. ரெஃபர் கோடு வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், நம்மளோட டெலகிராம் சேனலுமே கொடுத்துருப்பேன். மொபைல் நம்பரும் ரெஃபர் கோடு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 5 கேட்டகரி செலக்ட் பண்ணால் தான் கண்டினியூ கொடுக்க முடியும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியுமே சப் கேட்டகரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொருலையும் ஒவ்வொரு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கெட் வெரிஃபை நவுன்ட்டு கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவிசி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? இதில் ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. ஐ அக்ரின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து கூகுள் வெரிஃபிகேஷன் இருக்கும். கூகுள் வெரிஃபிகேஷன் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிட்டு மெயில் அட்ரஸில் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் அட்ரஸ் அதில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு மேல்னால் மேல் கொடுத்துங்க, ஃபீமேலில் ஃபீமேல் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிடீட் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறாங்க. இந்த டிடீட் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மைனிங் ஆப்பே இருக்குது. அந்த மைனிங் ஆப்பை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டிடீட் மைனிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜு அப்புறம் பேக் பேஜ் ரெண்டுமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணக்கப்புறம் ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காண்டி அத்தாரிட்டி கேட்பாங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபேஸை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகே மைனர்ஸ், இப்போ நம்மளுடைய கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம மைனிங் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ட்டு நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஓகே, இந்த ஆப் வந்து இப்போ தான் லான்ச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து 2021 இந்த ஆப் லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எதுக்குடா இந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டுட்ருக்குற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இதில் வந்து கரண்ட்டாக ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் போய்கிட்டுருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமான ஆப் கிடையாது. உங்களால் குறைஞ்சது ஒரு ஆள் இல்லைன்னா அதுக்கு மேலே எத்தனை ஆளை ரெஃபர் பண்ணாலும் சரி, குறைஞ்சது ஒரு ஆளை ரெஃபர் பண்ண முடிஞ்சால் மட்டும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய ஹோம் பேஜில் இருக்கிற லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கேவிசி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். கேவிசி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதில் மேலே ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும்.
அந்த ஷேர் ரெஃபரல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு தருவாங்க. நான் ஏற்கனவே இந்த ஆப்பில் 2 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வேலட் ஆப்ஷன் இருக்கும். இதில் இப்போ என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 85 ரூபா தருவாங்க. அதாவது $1 அப்படிங்கிற விகிதத்தில் 85 ரூபா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 85 ரூபா தருவாங்க. எப்போனா கேவிசி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு 50 ரூபா தருவாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கும் 85 ரூபா தருவாங்க ரெஃபர் பண்ணால். ஆனால் இப்போ உங்களுக்கு இன்வைட் பண்ணால் 50 ரூபா மட்டும்தான். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியல. அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணி சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா, பேக் வந்துக்கிட்டிங்கன்னா திரும்பியும் ட்ரான்சாக்ஷன் பக்கத்துலேயே வித்ட்ரான்னு இருக்கும். அந்த வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து உங்கள் பாஸ்புக்கில் எந்த மாதிரி நேம் இருக்குமோ கரெக்டாக அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரான்ச் நேமு, அப்புறம் பேங்க் நேம், இது ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவ் ஆயிரும். மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் 100 ரூபான்னு போட்டிருக்கு. இதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் கிடையாது, குறைஞ்சது ஒரு ஆளாக ரெஃபர் பண்ண முடிஞ்சால் மட்டும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு கேவிசி ஃபினிஷ் பண்ண உடனே 85 ரூபா கொடுத்துருவாங்க. ஆனால் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நான் 25 ரூபா கம்மியாக இருக்கனால நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆளாக ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிரெடிட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே மைனர்ஸ், இந்த மாதிரி அடுத்த ஒரு நாள் வீடியோவில் சந்திப்போம். பாய்.